ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். வெப் டிசைனாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதோட ரொம்ப வெரி பேசிக் என்னென்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எடிட் பண்ணுறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர். ஸோ நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேருக்கு இது ரொம்ப பேசிக்காக இருக்கும், டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம கற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்க Notepad++ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் தெரியாதவங்க, ஒருவேளை இன்ஸ்டலேஷனில் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் Notepad++, இது வந்து விண்டோஸ் ஒன்லி எடிட்டர். நீங்கள் லினக்ஸ் இல்லை மேக் ரன் பண்ணுறீங்கன்னா மேக்கில் டெக்ஸ்ட்மேட்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வர ஜிஎடிட், யூபுண்டு ஃபெடோரா வெர்ஷன்ஸில் ஜிஎடிட்னு டிஃபால்ட்டாக வரும், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் யூசர்ஸ் Notepad++, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட், அதில் போயிட்டு கரண்ட் வெர்ஷன், அதில் நான் வந்து bin.7z அது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி வரும். அந்த செட்டப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுப்பீங்களே எப்பயும் போல், அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். நான் வந்து இந்த 7z வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது எதனால அப்படின்னா அது போர்ட்டபிள் வெர்ஷன், அதாவது நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் கூட அதை வச்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை எதுவுமே, அதனால் நான் அதை வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபோல்டர்ஸ் வரும். இதில் ஆன்சிலையோ யூனிகோடுலையோ போயிட்டு இந்த Notepad++.exe இருக்கு இல்லைங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர். நம்ம இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டர் உள்ள உங்கள் சிஸ்டம் உள்ள டெஸ்க்டாப்பில் வைக்காமல் சிஸ்டம் உள்ள வச்சுக்கிட்டு, இதோட ஷார்ட்கட் இருக்கு இல்லைங்களா, இந்த Notepad++, இதோட ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுவீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உள்ளே போய் ஓப்பன் பண்ண தேவையில்ல, டெஸ்க்டாப்லேயே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம்.